தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு ஒரு முறை மன்னிச்சு வைக்கிறேங்க. ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் உங்கள் மோகன் ராஜ். மிஸ்டேக் இதை பத்தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 செக்ஷன் 20 இருந்து 22 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மிஸ்டேக் நம்ம ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், செகண்ட் வந்து மிஸ்டேக் ஆஃப் லா. ஸோ மிஸ்டேக் ஆஃப் லா பாத்தீங்கன்னா செக்ஷன் 21 சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் இருக்க ரெண்டு செக்ஷன் 20யும் 22 வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் தான். நம்ம வந்து லீகல் மேக்ஸிம் பார்க்கணும்னா இக்னோரன்ஷியா ஜூரிஸ் நான் எக்ஸ்கியூஸ் ஆக்ட், சட்டம் அறியாமை மன்னிக்க இயலாது, இக்னரன்ஸ் ஆஃப் த லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு ஒரு லீகல் மேக்ஸிமம் வந்து நீங்க மிஸ்டேக் ஆஃப் லால எழுதலாம். ஸோ இந்த மிஸ்டேக் ஆஃப் லா நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஸோ ஒரு ப்ரொவிஷன் தான் ரெண்டா வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். மிஸ்டேக் ஆஃப் இந்தியன் லா, ஸோ இதுதான் அந்த லீகல் மேக்ஸிமம் எழுத போறீங்க. ஏன்னா வந்து நம்ம இந்திய குடிமகனா இருந்தோம்னா இந்திய சட்டம் அறியல தெரியல அதான் சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபாரின் லா பாத்தீங்கன்னா இதை வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா வந்து இது வந்து ஒரு வாய்டு தான் சொல்றாங்க. இது மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் வந்து வருதுன்னா அது வந்து வாய்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இந்தியன் லா தெரியலன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, அது வேலிடா தான் இருக்குன்றாங்க. ஸோ இப்போ வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் வந்துன்னா வந்து பயோலேட்டர் மிஸ்டேக் இருக்கு, யூனிலேட்டர் மிஸ்டேக் இருக்கு. செக்ஷன் 20 என்ன சொல்றாங்கன்னா பயோலேட்டர் மிஸ்டேக் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேக்டை பத்தி ரெண்டு பார்ட்டிஸ்க்கு வந்து ஒரு ஐடியா இருக்காது. ஸோ ரெண்டு பேரும் வந்து தெரியாமலே அந்த கான்ட்ராக்ட்ல வந்திருப்பாங்க. அதனால வந்து இது வந்து ஒரு வாய்டு கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க. இதே வந்து யூனிலேட்டர் மிஸ்டேக் செக்ஷன் 22 பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஸ் இருப்பாங்க, அதுல ஒருத்தர் வந்து தெரியாம